ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைக்கான பதிவில் இஸ்திக்ஃபார் தொழுகை பற்றி தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த தொழுகையினை ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை தொழும் முறை பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த ஒரு தொழுகையினை தொழுவதன் மூலமாக ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் கொடுப்பான். இந்த தொழுகையின் சிறப்புகளையும் மற்றும் சம்பவங்கள் குறித்து பார்ப்போம். முதலில் இஸ்திக்ஃபார் செய்வதற்கும் இந்த தொழுகையை தொழுவதற்கும் அல்லாஹ் எமக்கு ஏராளமான சிறப்புகளை கொடுப்பான். முதலில் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் எவ்வளவு ஒரு மகிமை நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அதாவது நாம் தெரிந்த மட்டில் இவ்வளவு பாவம் செய்து இருக்கின்றோம், இவ்வளவு தான் என்று அல்லாஹ்விடத்தில் குறிப்பிட்டு கேட்போம். ஆனால் தெரியாமல் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருப்போம். அதற்கு நாம் பாவ மன்னிப்பு கேட்காமல் எவ்வாறு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து மற்றும் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அங்கீகரிப்பான்? இதை என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? இன்னும் நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் கஷ்டங்களும் இந்த காரணத்தினால் வரக்கூடும். அல்லாஹ் பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன். இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை வாரத்துக்கு ஒரு முறை தொழுக வேண்டும், அல்லது மாதத்தில் ஒரு முறை, அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது இந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் புரட்டி போடுவான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாகிவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படும். மிகவும் நெருக்கடியான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ் நம்மை வெளியே கொண்டு வருவான். சோதனையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த தொழுகையை நீங்கள் தொழுது பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வீர்கள். ஒரே ஒரு முறை தொழுது பாருங்கள். இந்த இஸ்திக்ஃபார் செய்வதனால் அல்லாஹ் 3 அருட்கொடைகளை கொடுப்பான். முதலாவது, பாவங்களுக்கான மன்னிப்பு கிடைக்கும். இரண்டாவது, நெருக்கடிகளை அல்லாஹ் தூரமாக்குவான். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குவான். இந்த ஒரு அமலின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்புகளை கொடுத்தருள்வான். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்தி கொண்டே வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்பமானதாக மாறும். இந்த இஸ்திக்ஃபார் குறித்து 2 விடயங்களை தெரிந்து கொள்வோம். முதலாவது விடயம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து ஒரு சஹாபி கேட்கின்றார்கள், அலியே, இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் அருட்கொடைகளில் மிகவும் சிறந்தது எதுவென்று கேட்டார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனின் ஒரு வசனத்தை ஓதி, நீங்கள் கேட்டதற்கான பதிலை அல்லாஹ் இதில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றான், நீங்கள் அவர்களுக்கிடையில் இருக்கும் வரை அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான், அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கும் வரையில் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்ற திருக்குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார்களாம். இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கின்றான், நீங்கள் மக்களுக்கிடையில் இருக்கும் வரை சோதிக்க மாட்டேன். மற்றையது இஸ்திக்ஃபார், அதாவது பாவ மன்னிப்பு கேட்கின்ற வரையிலும் நான் உங்களை சோதிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் வாக்களித்துள்ளான். நாம் அனைவருமே அதிகமான கவலைகளுடனும் துன்பங்களுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகின்றான், நீங்கள் இதை செய்யுங்கள், நான் உங்களை சோதிக்க மாட்டேன் என்று வாக்களித்துள்ளான். அல்லாஹ் தனக்கு விருப்பமான அடியானையே சோதிக்கின்றான். இஸ்திக்ஃபாரின் மூலம் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது விடயம் என்னவென்றால்,
ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய அமல்களை 2 மலக்குகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். செய்யக்கூடிய அத்தனை செயல்களினையுமே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாளில் இஸ்திகுஃபார் சொன்னாள். அன்றைக்கு எமக்காக எழுதப்பட்ட பட்டோலை பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கும். இஸ்திகுஃபார் சொல்லப்படாத அந்நாளில் அந்த பட்டோலை கருத்து இருக்குமாம். இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால், நாம் ஒருமுறை இஸ்திகுஃபாரை உள தூய்மையுடன் ரப்பிடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்று உள்ளுணர்வுடன் ஈமானுடன் கூறினாள். அதன் மூலமாக ஒரு வானவரை உருவாக்குவானாம். அந்த வானவர் எங்களுக்காக இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா தேவைகளுக்காகவும் துஆ செய்வார்களாம். மறுமை தேவைகளுக்காகவும் அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டு இருப்பார்களாம். ஒவ்வொரு நாளும் 100 முறையாவது இஸ்திகுஃபார் செய்ய வேண்டும். அடுத்த விடயமாக இஸ்திகுஃபார் தொழுகையை எவ்வாறு தொழுவது என்பது குறித்து தெளிவினை பெற்றுக்கொள்வோம். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இஸ்திகுஃபார் நஃபீல் தொழுகை. அதாவது ஒருவன் வறுமையோ துன்பமோ அடைந்திருந்தால் அது அவன் செய்த பாவச் செயலின் பலனாகும். எனவே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவற்றுக்கு பின்வருமாறு பரிகாரம் கூறியுள்ளார்கள். உன்னுடைய வாழ்வில் வறுமையோ துன்பமோ ஏற்படின் உன் தேவைகளை அல்லாஹ்விடம் சாட்டி இஸ்திகுஃபார் நஃபீல் 2 ரக்காத் தொழுவாயாக. முதல் ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவும் சூரத்துல் கத்ரும் ஓதிய பின், அதாவது இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் எனும் சூரா. அவ்வாறு அந்த சூறாவை ஓதிய பின் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 15 தடவைகள் ஓதி ருக்கூவுக்கு செல்ல வேண்டும். அதில் தஸ்பீஹ் செய்த பின், அதாவது சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று 3 முறை சொல்லிய பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 10 தடவைகள் சொல்ல வேண்டும். பின்னர் முதலாவது சஜ்தாவில் வளமையாக சொல்லுவதை சொல்லிவிட்டு 10 முறை இஸ்திகுஃபார் செய்து கொள்ள வேண்டும். பிறகு நடு இருப்பில் 10 முறை இஸ்திகுஃபார் செய்து இரண்டாவது சஜ்தாவில் சுப்ஹான ரப்பியல் அஹ்லா என்று 3 முறை சொல்லிவிட்டு அதிலும் 10 முறை இஸ்திகுஃபார் சொல்லிவிட்டு பின்னர் இதே முறையில் இரண்டாவது ரக்காத்தில் இதே போல் செய்ய வேண்டும். பின்னர் இந்த தொழுகையை முடித்து சலாம் கொடுத்த பிறகு துஆவை, நமது கோரிக்கையை அல்லாஹ்விடம் எடுத்துச் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவான். வறுமை ஏற்படாது, பிரச்சனைகள் ஏற்படாது, செல்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவான். இந்த தொழுகையில் மொத்தம் 140 முறை அஸ்தக்ஃபிருல்லாஹ் கூறியிருக்க வேண்டும். இந்த தொழுகையை தொழுது வந்தால் உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அருட்கொடைகளில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் அதை அல்லாஹ் நிச்சயமாக நீக்குவான். இஸ்திகுஃபார் செய்வதற்கே அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துகின்றான். இதை செய்தால் உங்களுடைய சோதனைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான். வாழ்க்கையில் நிம்மதியை ஏற்படுத்துவான். தொழுகையை கொண்டே அல்லாஹ்விடம் உதவி தேட வேண்டும். அதுவும் இஸ்திகுஃபாரை இத்தனை முறை ஓதி தொழுகையை நிறைவேற்றினால் நிச்சயமாக பலனை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில் இதனை நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் கஷ்டத்திலும் வேதனையுடனும் இருக்கின்றீர்களோ அவர்களுக்கு இதனை பற்றி கூறி நன்மையினை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். இதன் பலனை எல்லோரும் பெற்றுக்கொள்ளட்டும். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.